ஹே ஹாய் கைஸ், பல நாள் கழித்து ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்ட் சேலஞ்சில் ஏர் ட்ரை கிளே வச்சு சீரீஸ் மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதில் இது செகண்ட் வீடியோ. இதுக்கு ஏதாவது கொஞ்சம் க்யூட்டாக ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது பண்ணுறக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எனக்கு அந்த கலர் வந்ததுக்கப்புறமும் நான் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இது லைக் ஒரு பேஸ்கெட் மாதிரி இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நான் அதோடைய ஹேண்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தின்னாக 2 பீசஸை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதை நல்லா திரிச்சு விட்டுக்கோங்க. கை விடாமல் பண்ணணும், இல்லைனா அது திருப்பி பழையதுக்கு மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப காயாமல் இருந்துச்சுன்னா பிஞ்சு போயிடும். ரொம்ப காய வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அது வளையாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் காஞ்சோடனே இது ரெண்டையும் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி 2 கார்னர்லேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. ஸோ இதை நம்ம அந்த பேஸ்கெட்டோட மேலே இருக்க ஹேண்டிலுக்கு பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு கிளே எடுத்து இந்த மாதிரி தின்னாக பண்ணிவிட்டு இதை பேஸ்கெட் மாதிரி பண்ணிக்கிட்டோம். முக்கியமான வீடியோவே அதுதான், பட் அதையே நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி பண்ணிவிட்டு நான் சைடில் சும்மா அந்த ஸ்கேல் வச்சு நான் பேட்டர்ன்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். சும்மா கூட போட்டுட்டு நம்ம ஹேண்டில் அதில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது காஞ்சதுனால அதில் ஒட்டலை. ஸோ அதனால் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பேஸ்கெட்னால் உள்ளே மோஸ்ட்லி என்ன இருக்கும், ஃப்ளார்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளார்ஸ் பண்ணுறக்கு நான் இதில் ஃபுல்லாக அந்த பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே கலரில் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக அந்த பேபி பிங்க் கலர், ரொம்ப லைட்டாக மைல்டான கலரை வச்சு பண்ணேன். ஸோ அப்படி பண்ணதுனால தான் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது எண்ட் ரிசல்ட் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ரோசஸ் பெட்டல்ஸை தனித்தனியாக எடுத்து கையிலே ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஒன்று ஒன்றா ஒட்டுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஈஸி தான், பட் ஆனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா ஒன்று ஒன்றா செய்கிறதுனால. அண்ட் அதே மாதிரி இதுக்கு ரொம்ப முக்கியமே அந்த லீவ்ஸ் தான். ஸோ அந்த பிங்க் அண்ட் அந்த க்ரீனுடைய காம்பினேஷன் தான் இது பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இதே கலரில் ரொம்ப டார்க் க்ரீன் போகாமல் இந்த மாதிரி லைட் க்ரீன்லேயே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பேசல் கலர்ஸில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி ஆகிடும். நடுவில் இருக்க அந்த பட்டுக்கு அதை அப்படியே ரோல் பண்ணிட்டு சைடில் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணி சைடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறக்காமல் எல்லா ரோஸஸ்க்கும் 2 லீவ்ஸ் இது பண்ணுறேன். பெரிய ரோஸ் வேணும்னா இதே ப்ராசஸை திருப்பி பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெரிய ரோஸஸாக நமக்கு கிடைக்கும். அண்ட் இப்போது நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய கேப்ஸ் இருந்தது. அதை ஃபில் பண்ணுறக்கு இந்த ரோஸ்லேயே அந்த மொட்டு இருக்கும் இல்லையா, ஸோ ஃபுல்லாக பிரியாமல் அதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பார்க்க அப்படியே பபிள் கம் இது பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாக அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா, நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன், பட் ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக இப்போது 2வது இதில் காட்டுறேன்ல இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு அந்த ரோஸுடைய பட் இருக்கும்ல குட்டி குட்டியாக, அது அந்த பூக்கறக்கு முன்னாடி, ஸோ அந்த மாதிரி ரெடி ஆயிரும். நடுவில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை 2ஆக மடிச்சிங்கன்னா ஒரே இதிலே நமக்கு 2 ரோஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல லீவ்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பெருசாக இன்னொரு இதை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் சைட் ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ நடுவில் காலியாக இருக்குல்ல, நடுவில் என்ன வைக்க போகிறேன்னா, இப்போ தான் இங்கே நம்ம மெயின் கேரக்டராக வைக்க போகிறோம். ஸோ நடுவில் ஒரு பன்னி, ஒரு ரேபிட் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளேவை எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி ஒயிட்டில் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கை வைக்காமல் பண்ணுங்கள், அப்போ தான் அழுக்காகாமல் நீட்டாக வரும். இதோடைய காதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணிட்டு ஒரு எண்டில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். லைட்டாக அதை அமுத்திட்டு அதை சீக்கிரம் காயறக்கு முன்னாடியே அதில் ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒட்டும். காஞ்சக்கப்புறம் ஒட்டினோன்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இதுக்கு டீட்டெயில்ஸு அந்த கண் அதெல்லாம் நீங்கள் க்ளே வச்சே கொடுத்துக்கலாம். பட் அது கொஞ்சம் டஃப்புங்கிறனால நான் என்கிட்ட பெயிண்ட் இருந்தது. ஸோ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் ரொம்ப பொறுமையாக கொடுத்துக்கிறேன். இதுதான் சாட்டிஸ்ஃபைங்கான பார்ட்டு.
நிஜமாலே அவுட்புட் சூப்பராக இருந்தது, செம்ம க்யூட்டாக வேறு இருந்தது. ஸோ மேலெல்லாம் அந்த பிங்க் கலர் கொடுத்து இந்த ப்ளஷஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு சீமார் குச்சி எடுத்து குத்தி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அந்த பேஸ்கெட்குள்ளே இதை சொருக போகிறோம். அதனால் இதுக்கு நம்ம பாடிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தலை மட்டும் பண்ணி வச்சா போதும். அண்ட் இப்போ முக்கியமான வேலை நம்ம வார்னிஷ் கொடுக்க வேண்டியது. ஸோ அப்போ தான் வந்து இது நல்லா பளபளன்னு இருக்கும், ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய டீட்டெயிலிங்ஸ் இது வந்து இருக்குது, அங்கங்கே இருக்குல்ல. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக வார்னிஷ் வந்து கொடுத்துக்க போகிறோம். பார்த்து அந்த இதெல்லாம் வந்து உடஞ்சிராமல் வந்து கொடுக்கணும். ஸோ வார்னிஷ் கொடுத்து நல்லா காய வச்சு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா செம்ம ஷைனிங்காக இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இதை வந்து உள்ளே டைட்டாக சொருகி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டாய் வந்து ரெடி. பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. இது வந்து ஒரு ஷோ பீஸாக வந்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதை வச்சு சில ஃபோட்டோஸும் வந்து நான் எடுத்திருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.